அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனிதனுக்கு தேவைகள் அதிகம். யாரிடத்தில் சென்றால் என்ன கிடைக்கும் என்பதை அவன் யோசித்து அங்கங்கு சென்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிக்கிறான். ஆண்டவருக்கும் மனிதனிடத்தில் பல தேவைகள் உண்டு. அவன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அவனை இம்மையில் ஆசீர்வதிக்க வேண்டும், மறுமையில் அவனுக்கு பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கலாம். நாம் அவருடைய ஒரு ஆழ்ந்த திட்டத்தை புரிந்து கொண்டால்தான் இம்மைக்கு உரிய ஆசைகளை மேற்கொண்டு அவருடைய திட்டத்தின் பிரகாரமாக அவர் நம்மிடத்தில் என்ன வாஞ்சிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க நமக்கு ஏதுவாக இருக்கும். மனிதன் என்ன வாஞ்சிக்கிறான் என்று பார்க்கும்போது யாரிடத்தில் என்ன தேடுகிறான் என்பதை நாம் நினைக்கையிலே எனக்கு ஞாபகத்துக்கு வருவதெல்லாம், நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு உண்டியல், நம் பெற்றோர்கள் நமக்கு மண்ணால் செய்யப்பட்ட, இன்று பிளாஸ்டிக்கில் உலோகத்தில் எல்லாம் செய்ய கொடுக்கிறார்கள், அதற்கு சாவியும் கொடுக்கிறார்கள், வேண்டுமென்றால் துறந்து கொள்ளலாம். ஆனால் நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்திலே என்னுடைய பெற்றோர்கள் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை கொடுப்பார்கள். அதில் ஒரு சிறிய துவாரம் இருக்கும். அவர்களே நாணயங்களையும் கொடுப்பார்கள். அவற்றை நாங்கள் சேமித்து அதற்குள்ளே சேமிப்பதற்காக அதை அதில் போட வேண்டும். அதையும் அவர்கள் கண்காணிப்பார்கள், போடுகிறானா இல்லையா, அல்லது போடாமலே அதை எடுத்துக்கொண்டு வேறு ஏதாவது வாங்கி கொள்கிறேனா என்று. அவர்கள் கண் பார்க்க அதை உள்ளே போடுவேன். அப்பொழுது அதை நிறை பார்த்து கொண்டிருப்பேன், எவ்வளவு நிரம்பியது என்று. அதிக வெயிட் எடை வரும்போது ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச காலத்திலே அது முழுமை பெற்றுவிடும். அதன் பிறகு தகப்பனார் அதை உடைத்து அதுக்குள்ளே இருக்கிற நாணயத்தை எடுத்து எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பார்கள், ட்ரெஸ் எல்லாம். ஆனாலும் பாருங்கள், பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத சமயத்திலே அந்த உண்டியலை தலைகீழாக வைத்து ஒரு குச்சியை வைத்து கொண்டு அந்த நாணயத்தை எப்படி அந்த குச்சியை வைத்து தள்ளினால் நாணயங்கள் வெளியே விழும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பேன். அதிலிருந்து ஏதாவது விழுந்ததென்றால் அதை வைத்து கொண்டு ஏதாவது மிட்டாய் வாங்கலாம், விளாங்காய் வாங்கலாம் என்றெல்லாம் ஒரு வாஞ்சை இருக்கும். அதற்காக அவர்கள் இல்லாத சமயத்திலே உண்டியலை தலைகீழாக வைத்துக்கொண்டு நாணயத்தை எப்படி எடுப்பது என்பதே குறிக்கோளாக வைத்து கொண்டிருப்போம். இது நான் மட்டுமல்ல, எத்தனையோ பேர் செய்திருக்கக்கூடும். அப்படித்தான் இன்றும் மனிதர்கள் ஆண்டவரை எப்படி நாம் குச்சி போட்டு குத்தினால் என்ன கிடைக்கும் என்பது போல ஒருவருக்கு ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நீ அந்த ஆண்டவரிடத்தில் சென்று இப்படியாக நீ வேண்டிக் கொண்டால் அவர் அப்படியாக கொடுப்பார், இந்த ஆண்டவரிடத்தில் சென்று நீ இப்படியாக கேட்டால் அப்படியாக கொடுப்பார் என்றெல்லாம் ஒரு உண்டியல் போலத்தான் நாம் ஆண்டவரிடத்தில் போய் எதையோ கேட்கிறோம். அவர்களும் கொடுக்கலாம். ஆனால் எந்த ஆண்டவர் கொடுப்பதற்கு மேலாக என்னத்தை கேட்கிறார் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. கனிகளின் மூலமாய் நீ மரத்தை அறிந்து கொள்ளலாம் என்று இயேசுநாதர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அதுபோல எந்த தெய்வங்கள் என்ன கேட்கின்றன என்பதை நாம் தியானிக்கும்போது, எந்த தெய்வம் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை கேட்கிறாரோ அதை நாம் உண்மையான தெய்வம் என்று பாவித்து அதன் தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் முற்படுவோமானால் இம்மையிலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதத்துக்கு மேலே வேதனை கூட்டாத ஆசீர்வாதம் கிடைக்கும். மறுமையிலே பொறுப்புகளும் கிடைக்கும். சாத்தான் அவனை வணங்கும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான்? அப்படி ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவன்
எதிர்பார்ப்பது என்ன என்பதை குறித்து வேதத்தில் என்ன கூறியிருக்கிறது என்பதை சற்று தியானிப்போம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரை படிப்போமானால் இப்படியாக இருக்கிறது. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. இங்கு நாம் பார்ப்போமேயானால், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டு. பல சமயங்களில் ஆண்டவர் நம்மை சோதிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல கூடும். நமக்கு புரியாததாக இருக்கலாம், எதற்காக சோதனைக்கு உட்படுத்துகிறார் என்று. ஏனென்றால் நாம் மேற்கொள்ள வேண்டும். வெளிப்பாடு புஸ்தகத்திலே போய் பார்ப்போமானால், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்ற வார்த்தைகள் பல முறை எழுதப்பட்டிருக்கும். வெளிப்பாடு 2:7, 2:17, 3:5, 3:12, 3:21 எல்லாவற்றிலும் நாம் பார்ப்போமானால், காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். 3:21 அழகாக சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல, அவரோடு கூட அமர்ந்தது போல, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று சொல்லுவார். அப்படியாக ஆண்டவர் நம்மை பல சமயங்களிலே ஜெயிப்பதற்காகவே சில இடங்களிலே கொண்டு செல்வார். ஆண்டவரையும் அப்படித்தான் அங்கு கொண்டு சென்றார். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நமக்கு பசி இருக்கும்போது 10 பறந்து விடும் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் இங்கு இயேசுநாதர் அதை மேற்கொள்வதை காண்கிறோம், ஜெயங்கொள்வதை காண்கிறோம். நம்முடைய இச்சைகளிலே ஜெயம் கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5வது வசனத்திலே, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகளில் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இங்கு அவன் ஒரு நிமிஷத்திலே மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யத்தையும் காண்பித்து, இவற்றின் மீதுள்ள அதிகாரத்தையும் மகிமையும் நான் உமக்கு தருவேன். மனிதனுக்கு என்ன தேவை? அதிகாரங்களும் தேவை, மகிமையும் தேவை. சாத்தான் அதை கொடுக்கிறேன் என்று கூறுகிறான். யாருக்கு கொடுப்பான்? எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், இவைகளை கொடுக்கிறேன். அப்போது அவனுக்கு இஷ்டமானவன் யார் என்று நாம் தியானிக்கும்போது, அடுத்த வசனத்திலே அதை அவன் வெளிப்படுத்துகிறான். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்றான். அவனுக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பதற்கு அவனுக்கு தேவை பணிந்து கொள்ளுதல். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுவார் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பல சமயங்களில் நமக்கு மகிமை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பதவி கிடைக்கும் என்றால் நாம் விழுந்து விடக்கூடும். ஆனால் ஆண்டவர் இங்கு திட்ட தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவருக்கு என்ன தேவை என்பதை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்ன தேவை என்பதை அவர் 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 16வது வசனம் முடிய இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு சாத்தான் நமஸ்கரித்தால் போதும், பணிந்து கொண்டால் போதும் என்று கூறுகிறான். அப்படி செய்தாலே
நீ கேட்கிறவர்களே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கு நம்முடைய ஆண்டவர் பேதுருவின் மூலமாக நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய அறியாமையின் காலைகளிலே உங்களுடைய இச்சைகளின்படி நடந்திருக்கலாம், ஆனால் இனி அப்படி நடக்காமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து நாம் கீழ்ப்படியும் போது பரிசுத்தத்திற்குள்ளாகிறோம். உங்களை அழைத்தோர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்கிறார். இது லேவியராகமம் 11வது அதிகாரம் 44வது வசனத்திலே 45வது வசனத்தில் நாம் காணலாம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏன் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அவர் அரசாளுகிற ஒரு பொறுப்பை மறுமையிலே கொடுப்பார். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இம்மையிலும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு கட்டளைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை படிக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். 14வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவற்றின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்போது நம்மை தலையாக்குவார். ஆனால் அதற்கு நிபந்தனை, நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். எபேசியர் 1:4 இப்படித்தான் சொல்லுவார், அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லுவார். குற்றமில்லாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். சாத்தானும் செல்வத்தை கொடுப்பான், படிந்து கொண்டுகிறவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பான். ஆண்டவர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது செல்வத்தை கொடுப்பார், கீழ்ப்படியும் போது செல்வத்தை கொடுப்பார். ஆனால் அதோடு வேதனை கூட்டார். ஆனால் சாத்தான் அழிக்கவும் கொல்லவும் வருவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வேதனை கூட்டாத ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இம்மையிலே அப்படி பெற்றுக்கொண்டு மறுமையிலே பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள அவர் எதிர்பார்ப்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. சாத்தான் எதிர்பார்ப்பது பணிந்து கொள்ளுதல். நாம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டவர்களாய் நடந்து கொண்டு இம்மையில் ஆசீர்வாதத்தையும் மறுமையிலே பொறுப்புகளையும் பெற்றுக்கொள்வோம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Children, copy this from the board. என்னடி ஆச்சு? எழுது. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. பாப்பாக்கு செக்அப் பண்ண போலாமா? All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.